ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லூட்டிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸில் எப்படி டயப்பர் ஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு இந்த வெல்க்ரோ ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்த ஓப்பன் பண்ணிக்கணும். டயப்பருக்கு நான் இன்றைக்கி காட்டன் பால்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பால் எடுத்து அதை கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட் ஆக்கி இப்படி கொஞ்சம் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க அந்த காட்டனை. இந்த காட்டனை இப்போ ஒரு ஃபேஷியல் டிஷ்யூ வச்சு கவர் பண்ண போகிறோம். இதில் அப்படியே இந்த காட்டனை வச்சு அப்படியே அழகாக வந்து எல்லா பக்கமும் ஃபோல்ட் பண்ணி அந்த டயப்பரில் வைக்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கொண்டு வந்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அழகாக அதை மடித்து கொண்டு வந்துருக்கேன். கொஞ்சம் நல்லா மடித்து ஃப்ளாட் ஆக்கிக்கணும், அப்போ தான் டயப்பரில் ஃபிட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த டயப்பர் வைக்கிற இடத்துல வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பேர்டுக்கு வந்து கொஞ்சம் ரூம் இருக்கும், அது கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். இப்போ அழகாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை இப்படி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்றேன் என்னோடய தம்மால். இவ்வளோ ரூம் இருக்கணும் இருக்குது, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை லூட்டிக்கு மேலே வந்து போட்டு விட்டுடலாம். நான் லூட்டிக்கு வந்து போட்டுட்டேன். லூட்டிக்கு வந்து இன்னுமே அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த ட்ரெஸ். கழுத்துக்கிட்ட உள்ள அந்த போ தான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதோடு நான் விட்டுட்டேன். ஒரு 1/2 hour வந்து அந்த ட்ரெஸ்ஸோடையே தான் லூட்டி இருந்தான். கொஞ்சம் பழகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். சோஃபாலெலாம் ஏறி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான் அந்த ட்ரெஸ்ஸோடையே. 1/2 hour கழித்து லூட்டி அதுலேயே அழகாக பூ பண்ணியிருந்தான். உடனே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவனை கேஜில் விட்டாச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.